இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். ஏன்னா நான் மொழிபெயர்ப்பின் வழியாக வளர்ந்த ஒரு எழுத்தாளன் நான். அப்போ எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. நம்ம லத்தீன் அமெரிக்க எழுத்து, ரஷ்ய இலக்கியங்கள் வாசிச்சுட்டு நம்ம சமூகத்தை பார்த்து எழுத வந்தேன். அப்போது இது நான் எழுதுறது நம்ம வட்டத்துக்குள்ளவே சுருங்கிருமோன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு கனவு இருந்தது. அதை இந்த அரசு ரொம்ப உறுதியாக மொழிபெயர்ப்புக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு முதல்ல அரசுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது என்னை போன்ற அதிக தொடர்புகள் நல்ல வலுவான இடங்களோட தொடர்பற்ற ஒரு சின்ன பதிப்பகம் நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சச்சரவு ஏதோ இருக்கிறது மாதிரி போன வருஷம் இருந்தது. போன வருஷம் நான் எல்லா பதிப்பகத்துக்கும் சொன்னால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு சாதாரண விஷயம், புரிதலற்றே இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் அரசு ஏஜென்ட்டை நியமிச்சிருக்காங்க. அந்த ஏஜென்ட் என்னோட புத்தகத்தை, ஒரு குறிப்பிட்ட புத்தகங்களை நான் தரேன்னு வைங்க. ஆனால் அவங்க எனக்கு சொல்கிறது என்னென்னா, ஆங்கிலத்தில் இருந்ததுனாக்கா நிறைய நாடுகளுக்கு, நிறைய மொழிகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 300 பக்கம் 400 பக்கம் நாவலை எடுக்கிறதுல பெரிய சிரமம் இருக்குது. அப்போ நீங்கள் ஆங்கிலத்தில் ஒரு 100 பக்கமாக சுருக்கி, இப்போ என்னோடது எல்லாமே 300 பக்கங்களுக்கு மிகுந்த நாவல்கள், 7 நாவல்களும். அப்போ அதை ஒரு 100 பக்கத்துக்கு சுருக்கி ஆங்கிலத்தில் மொழி மாற்றம் பண்ணோம்னா எளிதாக நம்ம அவங்களாண்ட கொண்டு போயிடலாம். இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் அடிப்படையில் இப்படி ஒரு முயற்சி பண்ணுறதுக்காகவே நான் எழுதுகிறவனா ரொம்ப உண்மையாக முகப்பூர்வமாக நான் நன்றி சொல்லிக்குவேன் அரசுக்கு. ஆனால் அது உண்மையாக போய் நகரணும்னா ஆங்கிலத்தில் அது மொழியாக்கமாக இருக்கும் குறைந்தபட்சம். அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாக்கா அது ரொம்ப எளிதாக மற்ற மொழிகளுக்கு போய்டும்ன்றது என்னோட கருத்து. அதுக்கு அரசு ஆவணம் பண்ணணும். தமிழ்நாடு அரசினுடைய மிக சிறப்பான முயற்சியாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா நம்முடைய சொத்து அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய இலக்கியங்கள் தான். நம்முடைய வாழ்க்கையையும் இலக்கியத்தையும் நம்ம வேற்று மொழிகளில் கொண்டு போகிறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் 2 ஆண்டுகளாக தமிழக அரசும் முதலமைச்சர் அவர்களும் முயற்சி எடுத்து செஞ்சிட்ருக்கோம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இங்கே எழுத்தாளர்களை பதிப்பாளர்கள் சந்திக்கலாம், எந்த படைப்புகள் தேவைன்றதை அவங்க செலக்ட் பண்ணி அவங்க கொண்டு போகிறாங்க அவங்க மொழிக்கு. கடந்த வருடத்தை விட இந்த வருடம் அதிகமான புத்தகங்கள் சைன் ஆயிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்னுடைய புத்தகங்கள் கூட இந்த முறை அர்மீனியா, லெபனன் போன்ற நாடுகளுக்கு சைன் ஆயிருக்கு. அது ஆங்கிலத்திலிருந்து, என்னுடைய புத்தகங்கள் ஏற்கனவே ஆங்கிலத்தில் வந்திருக்கு, ஆங்கிலத்தில் இருந்து அது அந்தந்த மொழிகளுக்கு மொழியாக்கம் செய்யப்பட சைன் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமான ஒரு வேலையாக நான் பார்க்குறேன். நம்முடைய சூழலை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய அனுபவங்களை, நம்முடைய எழுத்தாளர்களுடைய, ஏன்னா ஆங்கிலத்தில் வந்தால் தான், அது வேறு மொழிகளில் வந்தால் தான் அதுக்கு இன்னும் மிகப்பெரிய பரந்த ஒரு பேர் கிடைக்கும் அப்படிம்பாங்க இல்லையா. அது போல் பிறந்த ஒரு பேர் நம்ம பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இது எல்லாமே அரசு இன்னைக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். 2023 தமிழ்நாடு அரசு சர்வதேச புத்தக கண்காட்சி நடத்துவது, அந்த சர்வதேச புத்தக கண்காட்சி நடத்துவதன் மூலமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பதிப்பாளர்களை வரவழைத்து இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை அவங்களுக்கு அறிமுகம் செஞ்சு, இந்த புத்தகங்கள் மிக முக்கியமான புத்தகங்கள், இந்த புத்தகங்கள் உங்கள் நாட்டு மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறாங்க. அதே போன்று உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புத்தகங்கள் என்னவோ அதை எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் எங்கள் மொழியில் மொழிபெயர்த்து எங்கள் மக்களுக்கு வழங்குகிறோம். இந்த 2 வழி ஒப்பந்தத்தையும் அவங்க ஏற்படுத்துகிறாங்க. அப்படி ஏற்படுத்துவதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இலக்கிய நூல்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இலக்கிய நூல்கள் தமிழ் மொழிக்கு வருவதும், இது ஒரு அறிவு வளர்ச்சிக்கான ஒரு காரியம், ஒரு பண்பாட்டு வளர்ச்சிக்கான ஒரு காரியம். இது மட்டும் இல்லை, இந்த 2 பேரையும் சந்திக்க வைப்பது மட்டும் இல்லை, நீங்கள் தமிழ் புத்தகங்களை நீங்கள் மொழிபெயர்த்தால் அதற்கு நாங்கள் கிராண்ட் தரோம், 500 காப்பிக்கான பணத்தை நாங்கள் தரோம். அதே மாதிரி உங்கள் புத்தகத்தை நாங்கள் மொழிபெயர்த்தாலும் அதற்கான 500 புத்தகத்துக்கான பணத்தை நாங்கள் தரோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கான நிதியை ஒதுக்கியிருக்கு. கடந்த ஆண்டு 170 புத்தகங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இப்போ இந்த ஆண்டு இன்னும் அதோட எண்ணிக்கை கூடும். கடந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த வெளிநாட்டு பதிப்பாளர்கள் நாடு 30 நாடுகள், இந்த ஆண்டு 10 நாடுகள் கூடியிருக்கு. இந்த நாடுகளை வரவழைப்பதன் மூலமாக, நம்முடைய எழுத்தாளர்களை பதிப்பாளர்களை அவரோட சந்திக்க வைப்பதன் மூலமாக எங்ககிட்ட என்னென்னதெல்லாம் இருக்கு, உங்ககிட்ட என்னதெல்லாம் இருக்கு, நம்ம இலக்கிய பரிமாற்றம் செஞ்சுக்குவோம். இந்த இலக்கிய பரிமாற்றம் என்பது அந்த இலக்கியத்தில் உள்ள, அந்த மொழியில் உள்ள செல்வங்களை அறிவதற்கு இது பயன்படும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதுவரைக்கும் ஒரு தனி மனிதனுடைய முயற்சியா, ஒரு தனி மனித பப்ளிஷருடைய முயற்சியாக தான் இந்த பரிவர்த்தனை நடந்துகிட்டு இருந்தது. இப்போ எழுத்தாளருடைய பொறுப்பை, பப்ளிஷருடைய பொறுப்பை அரசாங்கமே எடுத்துக்கிடுச்சு. அப்போ அரசாங்கம் எடுத்துக்கும் போது இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி நீங்கள் சந்திச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தினாங்க. இப்போ தமிழ்நாட்டு பப்ளிஷருக்கு, எழுத்தாளர்களுக்கு ஆங்கிலம் சரியாக வரல, அந்த ஆங்கில வழி தெரியாத காரணத்தால் அவங்கள வெளிநாட்டுக்கு ஒப்பந்தம் போட முடியல.
அப்படிங்கிறதால இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் முதலாக லிட்டரரி ஏஜென்ட் அப்படிங்கிற ஒருத்தர் உருவாக்கியிருக்காங்க. ஒரு 500 பேர் எடுத்து அதில் 250 பேர் எடுத்து அப்புறம் வந்து இப்போ வெறும் 20 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி 140 புத்தகங்களை அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த 40 நாடு இலக்கிய முகவர்களோடு நீங்கள் பேசுங்க, பதிப்பாளரோடு பேசுங்க அப்படின்னு அவங்களுக்கு இங்கிலீஷில் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு தனியாக ஒரு புக்லெட் போட்டு அந்த புக்லெட்டை இதை வச்சுட்டு நீங்கள் போய் பேசுங்க. இதுதான் இந்த மிக முக்கியமான புத்தகம். இது வந்து இந்த புக்லெட்டை போட்டது எழுதுனது ரைட்டப் எழுதுனது எல்லாருமே லிட்டரரி ஏஜென்ட்ஸ், யங் பாய்ஸ் அண்ட் யங் கேர்ள்ஸ். ஸோ இவங்களை வந்து எங்கள் ரோலை அவங்க பண்ணுறாங்க, என்னுடைய பப்ளிஷருடைய ரோலை அவங்க பண்ணுறாங்க. அதே போன்று மொழி பிரச்சனை இருக்கிறத அவங்க வந்து தீர்க்குறாங்க. இப்போ இதன் மூலமாக என்ன கிடைக்க போகுது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா, அதாவது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவு செல்வங்கள் என்னவோ அது பூரா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்குது. தமிழ்நாட்டிற்கு அறிவு செல்வம் என்னவோ அது பூரா உலக நாடுகள் செய்யுது. உலக நாடுகள் மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம், இந்தியாவில் இருக்கிற பல ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ இன்னைக்கு வந்து நான் வந்து கன்னடத்தோட கையெழுத்து போட்டிருக்கேன், மலையாளத்தோட கையெழுத்து போட்டிருக்கோம், இங்கிலீஷ் பப்ளிஷோட ஒரு கையெழுத்து போட்டிருக்கோம். இந்த பிளாட்ஃபார்மை அவங்க ஏற்படுத்தி தந்துடுறாங்க. நீங்கள் இங்கே வந்து தந்து உங்களுடைய எழுத்துடைய வலிமையை நீங்கள் சொல்வதற்கும் அவங்களுடைய எழுத்து வலிமை சொல்வதற்குமான ஒரு சந்தர்ப்பத்தை அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஏற்பாடுங்கிறது இந்திய நாட்டில் எந்த மாநில அரசும் செய்யாத ஒரு மிக முக்கியமான காரியம். இது 3 நாள் விழா என்பது இது ஒரு இலக்கிய விழா. இலக்கிய முகவர்கள் சந்திக்கக்கூடியது, பதிப்பாளர்கள் சந்திக்கக்கூடியது, எழுத்தாளர்கள் சந்திக்கக்கூடியது. எனக்கு தெரிஞ்சு நான் 40 வருஷமா இலக்கியம் படிச்சுட்டு இருக்கேன், 40 வருஷமா எழுதிட்டு இருக்கேன். இப்படி ஒரு அரிய வாய்ப்பை தமிழ்நாடு அரசு, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு தான் இதை ஏற்படுத்தி இருந்திருக்கு. இதன் மூலமாக தமிழ்நாட்டுடைய இலக்கிய செல்வங்கள் இந்திய அளவிலும் உலக அளவிலும் பரவுவதற்கும், உலகளவில் இலக்கிய அறிவு அல்லது இந்திய அளவில் உள்ள இலக்கிய அறிவு தமிழ் சமூகத்திற்கு பரவுவதற்கும் மிக முக்கியமானது. இதற்கு தமிழ்நாடு அரசு நிதி நல்கை வழங்கியிருக்கிறதா மிக மிக முக்கியமான ஒரு காரணம். அந்த வெளிநாட்டு எழுத்தாளர்களும் இந்திய எழுத்தாளர்களும் பதிப்பாளரும் இங்கே வந்து போவதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. இன்று காலையில் இந்த புத்தகம் என்னோடது இங்கிலீஷில் வெளியாகிருக்கு. இது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனுடைய நிதி நல்கை உதவியோடு வெளியிடப்பட்டிருக்கு. இது மிக முக்கியமானது. அதே போன்று கன்னடத்தில் என்னுடைய புத்தகம் இன்னைக்கு ஒப்பந்தம் ஆயிருக்கு. அவங்களுக்கும் தமிழ்நாடு அரசு நிதி நல்கை வழங்குது. மலையாளத்தில் 2 புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு, அதுக்கும் நிதி நல்கை வழங்கியிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்பீக்கிங் டைகருங்கிற ஒரு புத்தகம் ஒரு கம்பெனியில் மை ஸ்டோரிங்கிற நாவலுக்கும் தமிழ்நாடு அரசு நிதி நல்கை வழங்கியிருக்கு. இது உண்மையிலேயே ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம். இல்லைன்னா ஒரு புத்தகம் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்கு ஒரு அரசு நிதி நல்கை தருவதும், சர்வதேச அளவில் இந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பதற்கு நிதி நல்கை தருவதும், சர்வதேச அளவில் இருக்கிற புத்தகங்களுக்கு மொழிபெயர்க்க நிதி நல்கை தருவதும், இந்திய அளவில் இருக்கக்கூடிய பதிப்பாளர்கள் அல்லது புத்தகங்களுக்கு வெளியிடுவதற்கு, தமிழ் மொழியில் வெளியிடுவதற்கு நிதி நல்கை தருவதற்கும் மிகச்சிறந்த நிதியை அவங்க வழங்குறாங்க. இந்த சந்தர்ப்பத்துக்காக ஒரு எழுத்தாளராக நான் வந்து தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிற்கு எல்லா எழுத்தாளர்களும் எல்லா பதிப்பாளர்களுமே இந்த அரசுக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய, மரியாதை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தமைக்கு மீண்டும் என்னுடைய நன்றி, வணக்கம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஒரு 19 MOU சைன் பண்ணியிருந்தோம். அந்த 19 MOUல ஒன்று கூட எங்களுக்கு வந்து கிராண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் வரல. ஏன்னா நிறைய பப்ளிஷர்ஸ் வந்து அதுக்கப்புறம் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு, ஏன்னா கிராண்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து லாஸ்ட் இயர் வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் அதை மாற்றி நீங்கள் முன்னாடியே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க உங்கள் புக்கு அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ப்ரீ கிராண்ட் அப்ரூவல் ஒன்று கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரீ கிராண்ட் அப்ரூவலுங்கிறது வந்து ஒரு பெரிய புஷ். அதை வச்சு தான் இந்த வருஷம் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து கிடைச்சதெல்லாம் சைன் பண்ணுன்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக சைன் பண்ணோம். பட் அது மெட்டீரியலைஸ் ஆகலைன்றதுலாம் இந்த வருஷம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நமக்கு இவங்க செட் ஆவாங்களா, இவங்க வந்து இதை சீரியஸாக பர்சியூ பண்ணுவாங்களா, நம்ம இவங்களை ஏற்கனவே பார்த்துருக்கோமா, சந்திச்சிருக்கோமா, அதெல்லாம் பேசி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சைன் பண்ணியிருக்கோம். MOU ஒரு 8 MOU நான் சைன் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம். அதில் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு 3 MOU வந்து எனக்கு ப்ரீ கிராண்ட் அப்ரூவல் வந்துருச்சு. ஸோ ஹெர் ஸ்டோரிஸ் மூலமாகவும் நான் பண்ணியிருக்கேன், நிவேதிதா லூயிஸ் ஆத்தர் மூலமாகவும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெர் ஸ்டோரிஸ் மூலமாக 2 புத்தகங்கள், 2மே வந்து வங்க மொழிக்கு போகுது. அதே போல் நிவேதிதா லூயிஸ் என்னுடைய ஒரு நூல் வந்து மலையாளம் மொழிக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அது 3மே கிராண்ட் அப்ரூவல் வாங்கியிருக்கேன். இங்கிருந்து வெளியில மற்ற மொழிகளுக்கு நம்ம நூல்களை கொண்டு போறது மாதிரி தான் வெளியில இருந்தும் பிற மொழிகளில் இருக்கிற நூல்களை இங்கே கொண்டு வரது ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த புத்தகம் நாங்கள் நேற்று தான் வெளியிட்டு இருக்கிறோம். பிரான்ஸ்ல இருந்து பிரெஞ்சு அரசாங்கத்துடைய கிராண்ட்டை வாங்கி பண்ண ஒரு நூல். நோபல் பிரைஸ் வின்னரான அனி எர்னோ அவங்களோட சோஷியல் சயின்டிஸ்டா இருக்கக்கூடிய ரோஸ்மரி லக்ராவ் அப்படிங்கிறவங்க பேசின ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த புத்தகம். ஸோ இது கிராண்ட் வாங்கி பண்றது அப்படிங்கிறது இங்க இருக்கிற பப்ளிஷர்ஸ்க்கு ஒரு பெரிய கனவு. வெளிநாடுகள்ல இருந்து பணம் பெற்று இங்கே நூல்களை வந்து பதிப்பிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ ஹெர் ஸ்டோரிஸ் மாதிரியான ஒரு சின்ன நிறுவனம், நாங்கள் ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஃபவுண்டேஷன். ஸோ எங்களாலேயே இது முடியும் அப்படின்னா எல்லாராலையும் இது முடியும். ஸோ
இது வந்து இவங்களை நாங்கள் டெல்லி புக் ஃபேரில் தான் சந்திச்சோம். ஆனால் டெல்லி புக் ஃபேருங்கிறது ஒரு முக்கியமான புக் ஃபேருங்கிறது இங்கே சென்னையில் இன்டர்நேஷனல் புக் ஃபேர் வந்தப்பறம் தான் எங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே அவங்கள முதல் முறையாக பார்த்தோம், டெல்லியில் திரும்ப அவங்கள பர்சீவ் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட ஓராண்டு கால உழைப்பின் பயனாக இந்த நூல் வந்து எங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து முயற்சிகள் வந்து கண்டினியூஸாக இந்த டைரக்ஷனில் நடந்துகிட்டே இருக்கணும். வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ். ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பு இது. வணக்கம், என் பேர் சாய்ராமண்ணா. நான் ஜெய்ரிகி பப்ளிகேஷன் சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து தமிழ் புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இல்லாமல் நான் வந்து தமிழ்லேருந்து கன்னடாலேருந்து தமிழுக்கு ஏற்கனவே ஒரு 4 புத்தகங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த CABF அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷனல் புக் ஃபேர் ரொம்பவே வரவேற்கக்கூடிய விஷயம். ரைட்டர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு, அவங்களுடைய எழுத்துக்கள் வந்து வெவ்வேறு நாடுகளுக்கு போகிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை வந்து தமிழக அரசும் தமிழக முதல்வரும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு பாராட்டுக்கள். இதில் நான் இன்னும் என்ன எதிர்பார்க்குறேன், இப்போ எங்களை மாதிரி பெரிய பப்ளிஷர்ஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் இருக்கும், அவங்க ஆல்ரெடி கான்டாக்ட்ஸ் இருக்கும், அவங்க எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எங்களை மாதிரி சின்ன பப்ளிஷர்ஸ், அப்கமிங் பப்ளிஷர்ஸ் அப்படிங்கும்போது இது வந்து சடனாக தெரிவிக்காமல் முன்னாடி ஏற்கனவே ஏஜென்ட்ஸ் வந்து ட்ரைனிங் பண்ண மாதிரி பப்ளிஷர்ஸ்க்கு என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இயர் வரும்போது எங்களை மாதிரி வளரும் பப்ளிஷர்ஸ், இப்போ இதை தெரியாமே நாங்கள் இப்போ வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கோம், இது வந்து இன்னும் எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். ஸோ பப்ளிஷர்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் அரசுக்கு. நன்றி. லாஸ்ட் இயர் CABF வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருந்தது. ஏன்னா என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நிறைய பேர் உள்ள வந்திருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் இயருக்கு அப்புறம் டெல்லி புக் ஃபேர், அதுக்கப்புறம் பிராங்க்ஃபர்ட் புக் ஃபேர் போயிட்டு வந்த அந்த அனுபவத்தில் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமா லிட்டரரி ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்க மூலமா இந்த தடவை வந்து நிறைய பப்ளிகேஷனையும் நிறைய ஆத்தர்ஸையும் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 500 MOUக்கு மேல சைன் ஆயிருக்கு இப்போ வரைக்கும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா நாவல்கள் தான் அதிகமாக வந்து உலக அளவில் விருப்பப்படுது. அதே மாதிரி கிட்ஸ் லிட்ரேச்சர்லையும் நிறைய வந்து ஒரு வாண்டட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் வந்து கிட்டத்தட்ட 52 டைட்டில்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க டைட்டில்ஸுக்கு. அதில் வந்து நிறைய கிட்ஸ் டைட்டில்ஸ் இருக்குது, நிறைய வெல் நோன் ஆத்தர்ஸ் இருக்காங்க, நிறைய முக்கியமான நாவல்கள் இருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கண்ட்ரிகளுக்கு மேலே வந்து வெளியிலேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த தடவை மலேசியா வந்து கெஸ்ட் ஆஃப் கானர் அப்படிங்கிறதுனால அவங்க கூடுதலாக நிறைய டைட்டில்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுமே லாஸ்ட் இயர் வந்து 10 பாட்டு அதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறதுக்கு சைன் பண்ணியிருந்தாங்க. அந்த புத்தகங்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். இலக்கியத்தை பொறுத்தவரை வெறும் புத்தகங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து விற்பனைக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிற மொழிகளுக்கு கொண்டு போகிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பணி. அதில் வந்து இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து தமிழக அரசு கடந்த முறை வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு திறப்பை ஏற்படுத்தினாங்க. அதன் மூலமாக அந்த தடவை கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா டெல்லி அதுக்கடுத்து போயிட்டு வந்தேன், அதுக்கடுத்து பிராங்க்ஃபர்ட் போயிட்டு வந்தேன். அங்கே நிறைய லிட்டரரி ஏஜென்ட்ஸ் மீட் பண்ணோம், நிறைய கண்ட்ரிஸ் இந்த மக்களோட வந்திருந்தாங்க. அவங்களுடைய புத்தகங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் நம்ம ப்ரொடக்ஷன் வைஸ் நிறைய பண்ணணும். வெறும் கிராண்ட் மட்டுமே வந்து நம்ம வந்து நம்ம மொழிகள்ல இருந்து அடுத்த மொழிகள் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. கிராண்ட் இல்லாமலே கூட பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு இதன் மூலமா தெரிஞ்சிருக்கு. நிறைய கண்ட்ரில இருந்து கிராண்ட் கொடுக்குறாங்க. இப்போ டெடா மாதிரியான கிராண்ட்லாம் வந்து நம்ம பப்ளிஷர்ஸ் வந்து 5-6 பேர் கிட்ட இந்த லாஸ்ட் இயரே வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த கிராண்ட் சப்போர்ட்டுங்கிறது வந்து கூடுதலா புதிய பதிப்பாளர்களுக்கு வந்து கொஞ்சம் ஊக்கத்தை கொடுக்கறதா இருக்கும். இந்த தடவை நிறைய பேருக்கு கிராண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ நம் பதிப்பகத்தில் வந்து இப்போ இம்ப்ரிண்ட்ல வந்து நம் கிட்ஸ் பப்ளிகேஷன் தனியாக பண்ணிருக்கோம். அதில் வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எங்களோடது லாஸ்ட் இயரில் 3 புத்தகங்கள் வந்து முக்கியமான புத்தகங்கள் செலக்ட் ஆயிருக்கு. என்வழி விண்வெளி அப்படிங்கிற ஒரு அடல்ட் நான் ஃபிக்ஷன். அதே மாதிரி குழந்தை புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா த ஸ்டோரி ஆஃப் 6 ஃப்ரெண்ட்ஸ்னு 6 நண்பர்களின் கதைன்னு ஒரு புத்தகம், அது பெங்காலுக்கு போயிருக்கு. அது மாதிரி குட்டி மூச்சு அப்படிங்கிற என்னோட புத்தகம் வந்து மலாய்க்கு போயிருக்கு. இப்படி 3 மொழிகளில் போனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த தடவை வந்து நான் வந்து நம்ம பப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் வெளியில சில ஆத்தர்ஸையும் நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய புத்தகங்களும் மலையாளம், மலாய், மற்ற மொழிகள்லையும் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். நான் நிறைய வாங்கவும் செஞ்சிருக்கேன். நிறைய குழந்தை புத்தகங்கள் வந்து மற்ற கண்ட்ரில இருந்து, UK, ஜெர்மன்ல இருந்தெல்லாம் நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இது வந்து கடந்த ஆண்டு தொடங்கின வகையில் இந்த ஆண்டு பெரிய வளர்ச்சி தான். நிறைய வசதிகள் இப்போ வந்து பதிப்பாளர்களும் வந்து போன முறை யாரும் பெரிய அளவில் வந்து ஒரு சின்ன ஸ்னாப்சஸ் கூட இங்கிலீஷில் வச்சுக்கல. வெறுமனே புத்தகத்தை கொடுத்து புத்தகத்தை பற்றி எடுத்து சொன்னாங்க, ஒரு மாதிரி கமிட் பண்ணாங்க. இந்த முறை வந்து எல்லாரும் ஒரு கேட்லாக் ரெடி பண்ணியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் எங்களை மாதிரி பப்ளிஷர்ஸும் பண்ணியிருக்கோம். அப்புறம் அரசு ஒரு ஏஜென்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, 20 பேர் ரெடி பண்ணியிருக்காங்க, தயார் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து பர்ஃபெக்டாக ஒரு கேட்லாக் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முறை எல்லாரும் கையிலையும் ஒரு கேட்லாக் இருக்குது. அப்புறம்
குறைந்தபட்சம் எல்லாருக்கிட்டையும் எந்த புத்தகத்தை ஒரு 10 புத்தகம் வச்சுருக்காங்கன்னா அதில் ஒரு 2 புத்தகமாச்சும் இங்கிலீஷில் வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கிலீஷில் தமிழ் டு இங்கிலீஷ் டு தான் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு சூழல் இருக்குது. 1, 2 தவிர இப்போ தமிழ் டு மலையாளம் போகலாம், உள்ளூர் நம்ம இந்திய மொழிகளுக்கு போகலாம், 1, 2 சில மொழிகளுக்கு போகலாம், மலாய், சிங்கப்பூர் அப்புறமா போகலாம். மற்றபடி இந்த மாதிரி போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகனால இப்போ எல்லோரும் இங்கிலீஷ் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இது ஒரு கடந்த ஆண்டு தொடங்கினதோடைய ஒரு சின்ன விளைவு தான் இது. இப்போ ஓரளவுக்கு எல்லோரும் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் தெரியுது, எப்படி பண்ணலான்னு தெரியுது, என்னென்னலாம் பண்ணால் உலக மொழிகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் உலக மொழியிலேருந்து கொண்டு வரல என்ன வாய்ப்புகள் மாதிரி ஒரு சின்ன புரிதல் உருவாயிருக்குது. அதுதான் இதோட முதல் வெற்றி நான் நினைக்கிறேன். ஸோ இல்லை அது வந்து அடுத்த வருஷத்துக்கான ஃபாலோ இருக்கா இல்லை அரசே அதை உள்ள ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? அதான் இந்த மிக முக்கியமாக நான் நினைக்கிற இந்த விஷயம் என்ன நினைக்கிறேன்னா, ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கூட கடந்த ஆண்டு 2 அக்ரிமெண்ட் பண்ணேன், MOI சைன் பண்ணேன், 2மே ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து என்னென்னா, முதல்ல அது ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டியாக எனக்கு நடந்துட்டு போச்ச வழியா அவங்களுக்கும் அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. கிராண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற குழப்பம் வந்து எதிர்த்தரப்பில் இருக்குது. ஏன்னா கிராண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை சொல்லி தான் நம்ம இங்கே நிறைய பேர் நம்ம வர வைக்கிறோம். அப்போது வந்து அது கொடுப்பாங்கன்னு ஒரு டவுட்டு. ஆனால் இந்த முறை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அரசு வந்து ஒரு நல்ல புத்தகத்தை வந்து நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிங்கன்னா, அதாவது MOI சைன் பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தோட டீட்டெயில் பார்த்துட்டு இப்போவே இங்கேயே அப்ரூவல் பண்ணுறாங்க. ஓகே, இந்த புத்தகம் நாங்கள் வந்து அப்ரூவல் பண்ணுறோம், இது கிராண்ட் கன்ஃபார்ம்ஸ் சொல்கிறாங்க. அது வந்து வாங்குறவங்களுக்கு வந்து பெரிய ஒரு உற்சாகத்தை வருது. ஸோ அந்த மாதிரி இங்கே இன்னைக்கு கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்குது. அப்புறம் அரசு வந்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு தான், சந்தேகமே இல்லை. ஆனால் நான் எதிர்பார்க்குறது இன்னும் ஒன்றே ஒன்று என்னென்னா, இங்கே இருக்கிற பதிப்பாளர்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கிறாங்க. எல்லா பதிப்பாளர்களும் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது, தெரியாமல் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு அஜாக்கிரதை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் கூட பதிப்பாளர்களையும் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு முறையான ஒரு பயிற்சி கொடுக்கணும், அதை வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறேன், அரசும் அதை கணக்கில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் என் பேர் வேடியப்பன், டிஸ்கவரி பப்ளிகேஷன். இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 நூல்கள் வந்து நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன், உலகம் முழுக்க கொண்டு போகிறதுக்கு. அதில் எத்தனை போகுது, எத்தனை வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியினுடைய 2வது ஆண்டு நம்ம பார்க்குறோம். சென்ற ஆண்டை விட மிக சிறப்பாக செயல்படுகிறது. 30 வெளிநாட்டு பதிப்பாளர்கள் சென்ற முறை வந்திருந்தார்கள், முகவர்களும் வெளிநாட்டு பதிப்பாளர்களும். இந்த முறை 40க்கு மேலே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த 40மே வந்து மணிமணியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மிக பெரிய பதிப்பாளர்களாக வந்திருக்கிறார்கள். இங்கே வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே பன்னாட்டு தரத்தில் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பதிப்பாளர் இது மாதிரி இடத்துக்கு வந்து இவர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஃப்ராங்க்ஃபர்ட் புத்தக காட்சிக்கு போகணும். ஒரு 3லேருந்து 5 லட்ச ரூபா ஒருத்தர் செலவு பண்ணி போக வேண்டியதை தமிழ்நாடு அரசாங்கம் இலவசமாக இங்கே தமிழ்நாட்டு பதிப்பாளர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழில் இருக்கின்ற புத்தகங்களை பிற நாட்டு மொழிகளுக்கு கொண்டு செல்வதும், பிற நாட்டு மொழிகளிலிருந்து தமிழ் புத்தகங்களை தமிழுக்கு கொண்டு வருவது தான் முக்கியமான நோக்கம். அது இப்போ சென்ற முறை மிக சிறப்பாக செயல்பட்டு 52 புத்தகங்கள் வந்து தமிழிலிருந்து பிற மொழிகளுக்கு செல்கிறது. இந்த முறை நிச்சயமாக வந்து இப்போ செல்கின்ற வேகத்தை பார்க்கும்போது 100க்கும் மேலாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த முறை வந்து எங்களுடைய பதிப்பகம் எமரல்டு பதிப்பகத்தின் வாயிலாக நேற்றும் இன்றும் ஏறத்தாழ ஒரு 10 ஒப்பந்தங்கள், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையொப்பமிட்டிருக்கின்றன. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது இந்த புத்தகங்களை எங்களுடைய மொழிக்கு கொண்டு செல்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம் என்கிற அளவுக்கு தான் அதை எடுத்துக்க முடியும். அதை வந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் வந்து கூட நிறைய பேருக்கு அதான் வேடிக்கையாக சொன்னோம். ஒரு பொண்ணு இப்போ பார்க்குற மாதிரி தான், ஒரு பொண்ணு பார்த்த உடனே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அதற்கு பிறகு நம்ம வந்து நிறைய இதெல்லாம் வந்து கட்டங்களை தாண்டி செல்ல வேண்டும். அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி செய்த வெற்றி பெற்ற பதிப்பாளர்கள் மீண்டும் இந்த முறை முயற்சித்திருக்கிறார்கள். நிறைய பதிப்பாளர்கள் முயல்கிறார்கள். இது வந்து பன்னாட்டு புத்தக காட்சி, சென்னை புத்தக காட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ஏரியில் மீன் பிடிப்பது போல என்று சொன்னால், பன்னாட்டு புத்தக காட்சி ஒரு பெரும் கடலிலே வந்து போய் மீன் பிடிப்பது போல தான். பயணம் மிக நீண்ட ஒன்று. இதனுடைய வெற்றி வந்து மிக பிரம்மாண்டமானது. இதன் மூலமாக பெறுகின்ற வாய்ப்பு, பொருளாதார வாய்ப்புகள் மட்டுமல்ல, கிடைக்கக்கூடிய புகழும் வந்து ஏராளமானது. அதற்கு தேவை பொறுமையும் நிதானமும். அதை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோக வந்து பன்னாட்டு புத்தக காட்சியில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் முதன்முறையாக இலக்கிய முகவர்களை உருவாக்கியிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்தியாவிலேயே அந்த மாதிரி செய்யாத போது, எந்த மாநிலத்திலும் நினைத்து பார்க்க முடியாத போது, தமிழ்நாடு வழிகாட்டியாக பன்னாட்டு புத்தக காட்சியை நடத்துவது மட்டுமல்ல, இதற்காக மொழிபெயர்ப்பு உதவித்தொகை கொடுப்பதிலும் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது. எந்த மாநிலத்திலும் யாரும் எந்த மொழிக்கும் கொடுப்பதில்லை. தமிழ்நாடு தான் 2வது ஆண்டாக இதை செய்கிறது. இலக்கிய முகவர்கள் என்ற பெரும் திட்டத்தை உலகத்தில் யாருமே செய்யாதது வந்து
தமிழ்நாடு அரசாங்கம் செய்திருக்கிறது. இவர்களெல்லாம் வந்து கல்லூரி மாணவர்கள் முறையாக பயிற்சி அளிக்கப்பட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கொன்றும் அங்கொன்றுமாக அவர்கள் தடுமாறினாலும் கூட மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள். எழுத்தாளர்களுக்கும் உலகத்தினுடைய பிற சந்தைகளுக்கும் பாலமாக விளங்குகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம். இதன் மூலமாக நான் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், இங்கே இருக்கின்ற தமிழ் பதிப்பாளர்கள் 90% பேர் இன்னும் கூட அடிப்படை கட்டுமானம் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே வந்து அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதன் மூலமாக அவர்களும் வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பதிப்புத்துறைக்கு பொற்காலம் என்று நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்ல கேள்வி. ஆகவே இப்போ நான் என்னோட கிட்ட இருக்கிறத மட்டும் நான் கொண்டு போய் கொடுக்க முடியாது. என்கிட்ட நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்களோ அதான் கொடுக்க முடியும். நீங்கள் கத்திரிக்காய் கேட்டால் நான் கத்திரிக்காய் தான் கொடுக்கணுமே தவிர என்கிட்ட வெண்டைக்காய் இருக்குது, பூசணிக்காய் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தான் பன்னாட்டு சந்தையில் இப்போது நீங்கள் முதல்ல வந்து ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு முன்னால் அவங்ககிட்ட அனுமதி பெறுறீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன மாதிரி புத்தகங்களை வந்து விற்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறோம். அதை வந்து இந்த தடவை நிறைய தமிழ் பதிப்பாளர்கள் வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தனால அது பிரச்சனை இல்லை. அவங்க இன்றைக்கி வந்து பெரும்பாலும் விரும்புகிறது என்ன அப்படின்னு சொன்னால், நாவல்களுக்கு வந்து நிறைய மரியாதை இருக்குது. ஏன்னா நீங்கள் புனைவு அல்லாத எழுத்துக்கள் வந்து அது அந்த வட்டார பகுதியை சார்ந்திருக்கலாம், இல்லை நாட்டை சேர்ந்திருக்கலாம், மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. புனைவு அல்லாதவை வந்து உலகத்துக்கு பொதுவான எல்லா பிரச்சனைகளையும் பேசுவதாக இருந்தால் நிச்சயமாக இப்போ வந்து சுற்றுச்சூழலை பற்றி பேசுவதாக இருக்கலாம், இல்லை உலகத்தினுடைய போர் அமைதியை பற்றி பேசுவதாக இருக்கலாம். அப்படிலாம் வந்து அது போகுது. மற்றபடி என்னுடைய பகுதியில் இருக்கிற ஒரு பிரச்சனை பற்றி எழுதப்பட்ட புனைவில்லாத கட்டுரைகளுக்கு வந்து பெரிய அளவுக்கு இல்லை. புனைவுகளை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா மனிதர்கள் வந்து அவருடைய கலாச்சாரம் பண்பாடு வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் மனித உணர்வுகள் வந்து அடிப்படையில் எங்கே இருந்தாலும் அது பசி, காதல், உறக்கம் எல்லாம் ஒன்று தானே. அதனால் அது புனைவுகளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. அதுலேயும் அதாவது ஏற்கனவே சொன்னதே இல்லாமல் புதிய வகையில், அதுவும் பெண்கள் வந்து சமூகத்திலிருந்து போராடி வரக்கூடிய அந்த ஃபெமினிசம் சம்பந்தமான புத்தகங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கிறது. எப்பயும் போல் வந்து சில பேர் வந்து இந்த க்ரைம் த்ரில்லர் அந்த மாதிரி, அதாவது மர்ம கதைகள் அதையெல்லாம் வந்து வாங்கிறதுக்கு இருக்காங்க. அது ஆள்களை பொறுத்து இருக்குது. இந்த தடவை வந்திருக்கிற பதிப்பாளர்கள் பார்த்திங்கன்னா, பதிப்பாளர்களும் இலக்கிய முகர்கள் பல்வேறு தலைப்புகளில் வந்திருக்கிறார்கள். அதனால் அது எல்லாருக்குமே வந்து ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த புக் ஃபேர் நடக்கிறது, இன்டர்நேஷ்னல் புக் ஃபேராக சென்னையில் நடக்கிறதுக்கு முன்னாடி கடந்த 100 வருஷங்களில் தமிழில் இருந்து மற்ற மொழிகளுக்கு சென்ற புத்தகங்களில் ஆங்கிலம் தவிர மற்ற மொழிகளுக்கு போன புத்தகங்களுடைய எண்ணிக்கை 100 கூட கிடையாது. 100 வருஷமாக நம்மளால் ஒரு 100 புத்தகங்களை கூட கொண்டு போய் சேர்க்க முடியல. ஆனால் கடந்த ஆண்டு சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி தொடங்கின பிறகு இந்த ஆண்டு வரை இன்றைக்கும் நாளைக்கும் கடைசி 2 நாள் நடக்கிற எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா குறைந்தது வந்து ஒரு 50-60 மொழிகளுக்காவது நம்முடைய புத்தகங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இப்போ ஏற்கனவே முதல் ஆண்டு 35 மொழிகளுக்கு அந்த வேலைகள் நடந்தது. தமிழ்நாடு அரசு தரக்கூடிய இந்த டிரான்ஸ்லேஷன் கிராண்ட், அதாவது ஒரு தமிழ் நூலை வந்து வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கும் போது அந்த வேறு மொழி பதிப்பாளர்களுக்கு நாம் வந்து பணம் கொடுக்குறோம், கிராண்ட் கொடுக்குறோம். அதன் மூலமாகவும் இப்போது மற்ற நாடுகளில் இருக்கிற பதிப்பாளர்களை தமிழ் பப்ளிஷர்ஸை வந்து பார்க்கணுன்றதுக்காக நாம் செலவு செய்து அவங்கள கொண்டு வந்து இங்கே இந்த அரங்கத்தை அமைச்சிருக்கோம் இல்லையா. இந்த காரணங்களால் இப்போது அது வந்து அதிகரிச்சிருக்கு. நான் சரியாக சொல்லணுன்னா, ஐரோப்பாவில் வந்து இத்தாலியன், ஃப்ரெஞ்சு, ஸ்லோவேனியன், அப்புறம் கிரீஸ், இந்த மொழிகளில் இந்த ஆண்டு நிறைய மொழிபெயர்ப்புகள் நடக்க தொடங்கி இருக்கிறது. நிறைய அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்ருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்தீங்கன்னா அரபு, துருக்கி மொழி, ஆர்மீனிய மொழி, ஜார்ஜிய மொழி, அந்த மொழிகளில் தமிழ் புத்தகங்கள் போகுது. ஆசியாவுக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது இந்த பக்கம் வந்து இந்தோனேஷியன், மலாய், வியட்நாமீஸ், மாவரின்னு சொல்லிட்டு நியூசிலாந்தில் பேசக்கூடிய ஒரு சின்ன மொழி, அந்த மொழியில், அதன் பிறகு வந்து பர்மீஸில், தாய் மொழியில், இந்த மொழிகளில் வந்து இந்த ஆண்டு புத்தகங்கள் வந்து சைன் ஆகிருக்கு. இது 2 ஆண்டும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தோட பல முக்கிய மொழிகள்லையும் பல வட்டாரங்களில் பேசக்கூடிய மொழிகள்லையும் ஒரு தமிழ் நாவலோ அல்லது தமிழ் செவ்வியல் இலக்கியமோ போகும். இதுக்கு முன்னாடி திருக்குறளை தவிர வேறு எந்த புத்தகம் கூட அதிகமாக போனதில்லை. இப்போ அப்படி இல்லை. தமிழ்நாட்டோட வரலாறு, நம்ம பண்பாடு பற்றிய நூல்கள், நாவல், சிறுகதை தொகுப்பு, கவிதை தொகுப்புன்னு எல்லாமே வந்து போகுது. இதுதான் வந்து இந்த பன்னாட்டு சிறப்பாக இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியின் நோக்கமே காப்பிரைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான்.
அதே போல் மற்ற மொழிகள்லேருந்து தமிழுக்கு என்ன வருது, இதுக்கு முன்னாடி ஆங்கிலத்திலேருந்து தான் தமிழ் அதிகம் வரும், கொஞ்சம் ரஷ்யன் கொஞ்சம் ஸ்பானிஷ்னு பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லாமல் ஒரு ஆர்மீனியன் மொழியிலேருந்து, துருக்கியிலேருந்து, அப்புறம் வந்து உங்களுக்கு தாய்மொழியிலேருந்துலாம் தமிழுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டும் பரஸ்பரம் நடக்குதுங்க. தமிழ் நூல்களை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் நோக்கம். தமிழை உலகத்துக்கும் உலகத்தை தமிழுக்கும் கொண்டு வரது நோக்கம்னு அறிவிச்சிருக்கிறோம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்து தமிழ் நூல்களை என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, சிறந்த நாவல்களை எதிர்பார்க்குறாங்க. அதாவது கான்டெம்பரரி மாடர்ன் ஃபிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இன்றைக்கி நாவலாசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, சர்வதேச சந்தைக்கு போகக்கூடிய தன்மையுள்ள ஒரு ஒர்க்கை அவங்க பண்ணாங்கன்னா அதுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. அதன் பிறகு குழந்தைகள் புத்தகங்களுக்கு வரவேற்பு இருக்குது. அப்புறம் தமிழ் பண்பாடு வரலாறு தொடர்பாக ரொம்ப படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகங்கள் இருந்தால் அதுக்கும் ஒரு வரவேற்பு இருக்குது. அப்புறம் நம்முடைய மக்களுடைய பல டைமென்ஷன்ஸை சொல்லக்கூடிய புத்தகங்கள், அதுக்கு வரவேற்பு இருக்கு. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.